பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: மறுபிறப்பு அடைந்தவர்கள் டிமாண்ட் பண்ணி ஆசீர்வாதங்களை பெறலாம். ஆதார வசனம் யோவான் 3:3-5. இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். கொலேசியர் 1:13 இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களே, யோவான் 3 படித்தால் நலமாயிருக்கும். ஒரு இரவு வேளையிலே நிக்கதோமே என்ற யூதன், இவன் பரிசேயன், இவன் அதிகாரி, இயேசுவை சந்திக்க வருகிறான். இயேசுவை பற்றி புகழ்ந்து பேசுகிறான். அப்போது இயேசு மறுபிறப்பை பற்றி பேசுகிறார். அவன் போதகனாயிருந்தும் விளங்கவில்லை. இன்னும் அநேகர் நாங்கள் இயேசுவையும் கும்பிடுகிறோம், இப்படிப்பட்ட செய்திகளை தொடர்ந்து கேட்கிறோம், அவ்வப்பொழுது பைபிள் வாசிக்கிறோம், பண்டிகை சமயத்தில் ஆலயத்திற்கும் போகிறோம் என்கிறார்கள். இவர்கள் அறியாமையினால் இப்படி சொல்கிறார்கள். 5 வருடம் ஏன் எங்கள் மூதாதையர்கள் எல்லாம் வாழவில்லையா என்ற ஆர்கியூமெண்ட்டில் நான் கழித்தேன். என்மேல் தயவு வைத்து இரக்கம் காட்டி மூக்கில் துரட்டு போட்டு என்னை கர்த்தர் அவரிடையிலே இழுத்து கொண்டார். மறுபிறப்பு அடைந்தேன். மறுபிறப்பு இதன் மகத்துவத்தை அறியாமல் இருப்பதினால் அநேகர் இன்னும் இருளின் அதிகாரத்திற்குள்ள ராஜ்யத்திற்குள்ளேயே இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த பூமியில் வாழும் வாழ்க்கையே உண்மை, கண்ணை மூடினால் நமக்கு ஒன்றும் தெரியாது என்றிருக்கிறார்கள். ஆம், அங்கே போய்விட்டு வந்தவர்கள் யாரும் இல்லை. இதற்கு லூக்கா 16 வாசித்தால் நலமாயிருக்கும், தெளிவாகிவிடும். அதற்கு பின் ஒரு வாழ்வு உண்டு. மறுபிறப்பு அடைந்தவர்கள் நித்திய ஜீவனையும், மறுபிறப்பு அடையாதவர்கள் நித்திய ஆக்கினையையும் பெறுவார்கள். 2இல் 1, அவ்வளவுதான். இருளின் ராஜ்யத்தில் இருப்பவர்கள் அங்கே ஆக்கினை தீர்ப்பு அடைந்து அவியாத அக்கினி சாவாத புழுக்களும் நிறைந்த பாதாளத்திற்குள் தள்ளப்படுவார்கள். இதை எழுதுவதற்கு சொல்வதற்கு நான் தயங்கவில்லை. ஏனென்றால் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது தேவனின் அலாதி தீர்மானம். உணர்த்தினால் சொல்கிறேன். இனி மறுபிறப்பு அடைந்தவர்களை பற்றி பார்ப்போம். இவர்கள் ஏதோ கிடைக்கும் என்று, பிரச்சனையிலிருந்து முற்றிலும் விடுதலை ஆகலாம் என்று ஒரு சிறு குழந்தையை போல எண்ணி வருகிறார்கள். தேவ ராஜ்யத்தில் சகலமும் இவர்களுக்கு தான் சொந்தம். ஒரு ராஜ்யத்திலிருந்து இனி ஒரு ராஜ்யத்திற்கு, இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்திற்கு வருகிறோம். தேவ ராஜ்யம் நமக்குள்ளே வந்துவிட்டது. ஒரு ராஜ்யம் என்றால் ராஜா, அந்த ராஜா இயேசு ராஜா, நாம் அவருடைய பிரஜைகள். இன்னும் அதிகமாக கிட்ட நெருக்கி அவர் சொல்லும் பொழுது நம்மளை அவரோடு ஒன்றாக வைத்துக் கொள்கிறார். ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் நம் இருதயத்தில் சிங்காசனம் விட்டு விட்டார். இனி நாம் நம்முடையவர்கள் அல்ல, தேவனுடையவர்கள். 1 கொரிந்தியர் 6:19-20 வாசித்து பாருங்கள். ஆவியானவர் தம் இருதயத்தில், நம்முடைய இருதயத்தில் நிரப்பப்பட்டுள்ளார். ரோமர் 5:5 அவர் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டார். இதற்கு நாம் முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் முதலில் செய்வது நம்மை ஒளியின் பிள்ளைகள், தேவ குடும்பத்தின் பிள்ளைகள், லூக்கா 15:31 சகல ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர் என்று சத்தியத்தை விலக்கி திடப்படுத்துகிறார். நம்முடைய ஐடென்டிட்டி முதல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இம்மைக்கும் மறுமைக்கு வேண்டிய சகல சம்பத்தும் தேவ ராஜ்யத்தோடு இணைத்து விட்டார். ராஜ்யம் வேறு, ராஜா வேறு, நாம் வேறு அல்ல, எல்லாம் ஒன்றாக இணைத்து விட்டார். இயேசு ராஜா இப்பொழுது உங்களது இருதயங்களில் ஆவியானவராக ஆளுகை செய்கிறார். இவர் நேர்வழியாகத்தான் நடத்துவார். முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள், மத்தேயு 6:33. மற்றவைகள் கூட கொடுக்கப்படும் என்ற சத்தியத்தை நம் மூலமாக நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து நிறைவேற்றுகிறார். இயேசு ராஜா எப்படிப்பட்டவர், இவரை எப்படி அறிவது, தேடுவது, அவரோடு இணைந்து நடப்பது என்பதைத்தான் முதலில் கற்றுக் கொடுக்கிறார். நமக்கோ அவசரம். எதற்காக நான் மறுபிறப்பு அடைந்தேன், அதற்குண்டான வழியை காணோமே என்று அங்கலாய்க்கிறோம். பிழைப்பதற்கு வழி வேண்டாமா என்று நினைக்கிறோம். பிழைப்பே இதுதானுங்க, அவரை தேடுவதும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் தான். அதில் தான் நம்ம பிழைப்பே வருகிறது. பிரசங்கி 8 தயவு செய்து நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள். ஆவியானவர் வேதத்தை வாசிக்கவும் வசனத்தை எடுத்து இருதயத்தில் வைக்கவும் தூண்டுகிறார். இப்பொழுது நாம் அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வசனங்களை மனப்பாடம் செய்து இருதயத்தை நிரப்புகிறோம். இயேசு ராஜா உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை திண்ணக்கமாக விசுவாசிக்க வேண்டும். பிரசங்கி 8 6 பாருங்கள். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. அப்போ ராஜா வார்த்தை எங்கே இருக்கிறது? உங்கள் இருதயத்துக்குள் இருக்கிறது. அப்போ அதிகாரம் எங்கே இருக்கிறது? உங்களிடத்தில் இருக்கிறது.
இத்தனையும் வைத்துக்கொண்டு நம்ம ஒன்றுமில்லாதவர்களோடு இருக்கக்கூடாது. கேட்டீர்களா? அதிகாரத்தோடு அவரது வார்த்தையை இயேசுவின் நாமத்தில் அனுப்ப சொல்கிறார். அது அதனுடைய வேலையை செய்யாமல் வெறுமனே உங்களிடத்தில் திரும்புவது இல்லை. எஸ்ஐயா 55:10-11. இது தெய்வீக சட்டம், அப்படியே நடக்கும் என்று அவர் சொல்ல நீங்கள் சந்தேகப்பட்டால் எப்படி? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். தேவனால் சொல்லப்பட்டது நிறைவேறும். நம்முடைய மறுபிறப்பு தேவ ராஜ்யத்தோடும் கர்த்தரின் வார்த்தையோடும் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது. ராஜா உங்களுக்குள்ளே இருந்த கட்டளை கொடுத்து கொண்டிருக்கும் போது எப்படி நீங்கள் ஏழ்மையிலும் வேதனையிலும் சுகவீனமாக இருக்க முடியும்? முடியவே முடியாது. ஏன் சிலருக்கு தாமதமாக நடக்கிறது? இவர்கள் அடிக்கடி தங்களை சுற்றி நடப்பதை பார்த்து ஒன்றையும் காணோமே என்று வருத்தப்படுகிறார்கள். உங்களுக்கு வேண்டியது இன்னது என்று அறிந்தவர் அவைகளை ஏற்ற வேலையில் செய்து முடிக்கிறார். அவரே செய்து முடிக்கிறார். நீங்கள் இருளில் அமர்ந்தாலும் கர்த்தர் உங்களை சுற்றி வெளிச்சமாயிருக்கிறார். மீகா 7:8. நம்புங்கள். வெற்றி வாழ்க்கை நீங்கள் நம்புவதிலும் வார்த்தைக்கு கீழ்ப்படிதிலும் வைத்துவிட்டார். யோவான் 2:5 மரியாள் சொல்கிறாள் அந்த வேலைக்காரர்களை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். செய்தார்களே. தண்ணீரை நிரப்பினார்களே. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி கொடுத்தாரே. அப்படித்தான் உங்கள் வாழ்வில் நடக்கும். ஜெபிக்கலாம். தகப்பனே, தேவராஜ்யம் எங்களுக்குள்ளே, இதை ஆளும் பிரபு இயேசு எங்களுக்குள்ளே, அவரது வார்த்தையால் இருதயத்தை நிரப்பி இருக்கிறோம். இதை கொண்டு இயேசு எங்களது வாழ்வை அற்புதமாய் மாற்றப் போகிறார். இது தினம் தினம் நடக்கிறது என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம். அற்புதமாக வாழ்வோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.